இன்றைய ஆசீர்வாதம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது இறை வசனம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுவது அழிவதற்கு அல்ல, எழுந்து வருவதற்கு. அதுபோலத்தான் உங்கள் வாழ்க்கையும். இறைவன் உங்களை அனுமதிக்கும் பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதன் முடிவு சமாதானம் மற்றும் ஆசீர்வாதம் மட்டுமே. உங்கள் எதிர்பார்ப்பை விட இறைவனுடைய பரிசு பெரிதாக இருக்கும். ஆண்டவரே, என் எதிர்காலம் உமது கரத்தில் உள்ளது. உமது நல்ல திட்டத்தின்படியே என்னை வழி நடத்தும். ஆமேன்.